எவ்வளோ திஸ் இஸ் பெரிய ட்ரான்ஸாக்ஷன் தான். இன்றைக்கி நம்ம வீடு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஜெயப்போட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம், த டான்ஸிங் பிரின்ஸ். சரி வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் எங்கடி போன மணர் எங்கேருந்தா வர? அதுவா, இப்போ தான் ஜேஎஃப் ஸ்டூடியோலேருந்து வரேன். மணர் டான்ஸை ப்ராக்டிஸ். அதான். அட பாவி, ட்ரெஸ்ஸு கூட மாற்றல. அது ஸ்கூலில் பார்த்துக்கலாம். வா, இப்போ பஸ்ஸு என்ன வந்துச்சா இல்லையா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மூச்சு வாங்கிட்டே பேசிகிட்ருக்கா. மியா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி குடி, அதுக்கப்புறம் போகலாம். இல்லடி, பஸ் வரட்டும், நம்ம போகலாம். நீ தண்ணி கொஞ்சம் குடின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க. சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க. இல்லடி, சாப்பிட்ணும். சரி வா இந்தா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து தண்ணிலாம் கொடுக்குறீங்க. ஸோ அவ்வளோ தேங்க்யூ ஸோ மச் டி. சரி, ஜேஎஃப் ஸ்டுடியோ எப்படி நல்லா போதா? சூப்பராக போகுதுடி, நீனும் வாயன் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு படிக்கவே டைம் இல்லை, இதில் வேறு அங்கே வேறு டான்ஸு போடி. பட் ஆனால் வாயன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே? இருக்குதான், இருந்தாலும் பர்ரி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தென் மியாவும் மாறி நான் உனக்கு அசைன்மெண்ட் போடுறேன், நீ வா. தென் நீங்களும் வேணாண்டு நீ வந்தே ஆகும், மியா பார்த்துக்கலாம், ஹாலிடேஸ் வருதில்ல அப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஓகேன்றதுக்குள்ளே தென் இங்கே பஸ் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் 2 பேரும் ஏறி காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே டான்ஸ் கிளாஸ் அங்கே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே மியா சூப்பராக ஆடுவான். நீங்கள் வந்து அங்கே ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து மியா சூப்பர், வேறு லெவல் மச்சி, வேறு லெவல் பண்ணு அப்படின்னு நம்ம கற்றுட்ருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்க தான் பார்ப்பாங்க. பிகாஸ் நீங்கள் மியாவும் நீங்கள் ரொம்ப அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே இப்போ நீங்கள் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் மியா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன். இப்போ மியா அந்த காம்படிஷனில் இருக்கனால நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ஸோ அந்தளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவும் 2 பேர் படிப்பீங்க. டான்ஸில் பார்த்தீங்கன்னா மியா வேறு லெவலில் ஆடுவான் பிகாஸ் ஆஃப் ஜேஎஃப். ஓகேவா? ஸோ இப்போ ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்களும் மியாவும் வயன் என்னை ஒரு 7:30 பிக்கப் பண்ணிக்கோ, நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஜேஎஃப் ஸ்டுடியோக்குள்ளே போகிறான். நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. 7:30க்கு மேலே வந்து நிற்கிறீங்க. பட் யாருமே அங்கே மியான்ற பர்சனே இல்லை. நீங்களும் பார்க்குறீங்க எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணுறீங்க. பிகாஸ் யாருமே அங்கே இல்லை. நீங்களும் போய் நிற்கும் போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஐயோ, மியா வேறு எங்கே போனால் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தென் உள்ளே இந்த ஒரு பர்சன் நீங்கள் வயனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் உடனே இப்படி திரும்பி பார்க்குறீங்க, வேறு யாரும் ஜெயஹோப் தான் அது. ஆமாம், உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. மியா சொல்லியிருக்கான். நீங்கள் மியாவோட மாஸ்டர் தானே? மியா எங்கே, என்னாச்சு, ஏன் மியாவை காணும் அப்படின்ற மாதிரி கேள்வியாக கேட்குறீங்க. என் ஜெயஹோப்பும் மியா வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸில் பாதிரி வீட்டுக்கு போயிட்டா, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்லையே பண்ணல. என்னாச்சு அவளுக்கு லைட்டாக காலில் ஆங்கிள் ப்ரோக் ஆகிருக்கு. ஸோ அதனால் போயிருக்கா. நீங்கள் ஃப்ரெண்ட் தானே, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஜெயஹோ கேட்குறான். நீங்களும் இல்லையா, அவன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இடி வந்து டொமா இடிக்குது. அந்த சவுண்டு கேட்டோடனே இப்போ ஓடி போய் ஜெயஹோ பார்க் பண்ணிக்கிறீங்க. ஜெயஹோப்புக்கெலாம் என்ன பண்ணுறீங்க? சாரி அப்படி சொல்லிட்டு எட்ட போயிடுறீங்க. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு இடினா ரொம்ப பயமா? ஆமாம், சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயம். சரி வாங்க உள்ளே வாங்க, மழை ரொம்ப பெய்யுது, இப்போ பஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் உள்ளே கொண்டாந்துட்டு போங்களேன். நானும் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறேன், பட் பஸ் காணும். ஸோ நீங்கள் உள்ளே வாங்க. இப்போ மழையில் கண்டிப்பாக பஸ் கிடைக்காது. நான் கேபு புக் பண்ணிட்டேன், பட் ஆனால் அவங்க இன்னும் வரல. நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு ஜெயோ கூப்பிட்றான். இல்லை, நான் நடந்து, உங்கள்கிட்ட அம்ப்ரெல்லாவும் இல்லை, எப்படி நீங்கள் போவீங்க? ஸோ நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி ஜெயோ கூப்பிட்றான். நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. தென் கொஞ்ச நேரம் கழித்து ஜெயோ, நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை, எதுவும் வேண்டாம், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து மழையும் நின்றுச்சு. ஸோ இப்போ ஜெயஹோப்போட ஃப்ரெண்டு வந்து வண்டியில் வரான். டேய் மச்சான், என்னடா இங்கே நிற்கிற, வரல? அதுவா ஜெமினா, இங்கே ஒரு பொண்ணு வளர்க்குறா. அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜெமின் யோசிக்கிறான். தென் ஜெயோ, டேய் மச்சான், நீ நடந்து போடா, அந்த பிள்ளைய நான் வீட்டில் விட்டுட்டு போகிறேன். ஐயோ வேணாங்க, மறந்துடுச்சுல, நான் போகிறேன். மணி என்னான்னு தெரியுமா? 10:30க்கு மேலே பஸ் அவைலபிளாக இருக்க வாய்ப்பே இல்லை.
நீங்கள் வீட்டுக்கும் போக முடியாது. நீங்கள் வாங்க, வண்டியில் இருக்கோம். இவன் வந்து போயிடுவான், கேப் புக் பண்ணி போயிடுவான். நீங்கள் வாங்க, நான் உங்களை விட்டுறேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு வாங்கி தயங்குறா. பட் ஜெஹோப் விட்டுற மாதிரி இல்லை. நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றா. நீங்களும் போய் வண்டியில் உட்காந்துக்கிறீங்க. நீங்களும் வண்டியில் போகும்போது மியா பற்றி கொஞ்சம் கேட்குறீங்க. ஜெஹோப்பும் மியா பற்றி நல்லாவே சொல்லுவான். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே தான்டா, நீங்களும் டைம் ரொம்ப ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மறுபடியும் மழை வந்துருச்சு. திடீர்னு நீங்கள் எங்கே இருந்தால் அந்த மழை வரும்னே தெரியல. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் ஜெஹோப் ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்க. தென் உங்களோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே ஸ்வெட்டாக பொழுகுது. ஜெஹோப் பார்க்குறான், ஐயோ இந்த புள்ளையோட ட்ரெஸ் என்ன இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட ஹூடி ஒன்று போட்டிருப்பான், உள்ளே ஒரு டிஷர்ட் போட்டிருப்பான். அவன் டக்குன்னு ஹூடியை ரிமூவ் பண்ணி இந்தாங்க இதை போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். நீங்களும் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கும் தெரியுது உங்கள் ட்ரெஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுன்னு. தென் நீங்களும் அந்த ஹூடியை போட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஜெஹோப்பை பார்க்குறீங்க. ஜெஹோப் உங்களை பார்க்கவே இல்லை, அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான். ஸோ தென் உங்களை அப்படியே உங்களோட ஸ்ட்ரீட்டில் விட்டுட்டு போயிட்டான். நீங்கள் ஃபோன் பண்ணி மியோ கழுவி ஊற்றுறீங்க. மன்னிச்சிருடி, சாரிடி, நான் உன்ட்டு சொல்லணும்னு நினச்சேன்டி, கால் உடஞ்ச வேகத்தில் அப்படியே ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவே முடியல, ஃபோனே கிடைக்கல. ஆக்சுவலி ஃபோன் வேறு எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம மியா சொல்லிகிட்ருக்கான். தென் மயனும் வைக்கிடி ஃபோனை எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வச்சுட்டு அப்படியே இன்றைக்கி நடந்ததெல்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அவங்க அம்மாவும் யாரோட ஹூடி இது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் மியாவோட டான்ஸ் மாஸ்டரோட ஹூடிமா அப்படின்றீங்க. நல்ல தம்பி, அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடச்சானா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடும். அம்மா வாய முடியுமா, சும்மா அதை பற்றி பேசிகிட்ருக்க. எனக்கு இந்த குக்கிங் வேலையும் கிடையாதான். போய் அதை போய் பரப்போம். உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கு ரொம்ப பசிக்குது, போய் அதை போய் சரியா. ஏன்டி நீனும் அப்போ இப்படி இருக்கீங்க? எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்தால் நான் செஞ்சுருப்பான், கிழிச்சிருப்பான். தயவு செஞ்சு போறியா மாதாச்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் க்யூட்டாக சொல்கிறீங்க. மாதாச்சியா எங்கேண்டி கற்றுக்கிறதுலாம்? எல்லாம் படத்தில் தான். போறியா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அனுப்பி வச்சுட்டு இப்போ உங்கள் அம்மா உடனே உனக்கும் அப்பனுக்கும் சோறு வேணா வந்து உன் அப்பனையும் நீனும் வந்து இப்போ சமைக்கிறீங்க, எனக்கு தெரியாது. ஐயோ அம்மா அம்மாவே உன்னை என்ன தான் பண்ணுறதில்ல. உங்கள் அம்மா வளர்த்தாங்களா இல்லை உனக்கு வேறு எதாவது பண்ணாங்களானே தெரில. சரி வந்து எங்கள் பாட்டி தாத்தாவை திட்டணும், உன்ன மாதிரி ஒரு அம்மா பெற்றாங்களா. ஆமாண்டி, உனக்கு நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு சமைச்சு போகிறதில்ல, என்னை திட்ட தான் செய்வீங்க நீனும் அப்பனும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உடனே உங்கள் அப்பாவும் எங்களை திட்டின வரைக்கும் போதும், ரொம்ப காதில் வந்து ரத்தமாக வருது, வரும் உங்களுக்கு நிறையவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ உங்களுக்கு இதே பொழப்பாயிடுச்சா? இப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன பிள்ளை முன்னாடி ஃபைட் பண்ணுறதே உங்கள் வேலையா? ப்ளீஸ் ஃபைட் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அப்போனா வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. வந்து தொலைறான் அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா குக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாம் ஜாலியாக பேசிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்படியே தான்டா உங்கள் டேஸ் ரொம்பவே ஜாலியாக போகும். உங்கள் அம்மா கூட ஜாலியாக சண்டை போகிறது அப்படி தான். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. தென் நீங்கள் எப்பயும் போல காலைல விடுவீங்க, வருவீங்க, போவீங்க. தென் அப்படி தான் ஒரு நாள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜெயஹோப்போட கோட் உங்கள்கிட்ட இருக்கும், அவன் அன்றைக்கி கொடுத்துருப்பான் குளிருக்காக. ஸோ அது உங்கள்கிட்ட இருக்கும். சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ ஸ்டூடியோவுக்கு வெளியே நிற்கிறீங்க. தென் ஜெயஹோப்பு அப்புறம் நிறைய பேர் வராங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வர ஜெயஹோப் கூட கையை கோத்துட்டு ஜாலியாக என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசலை, வேறு மாதிரி பேசிட்டு வராங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. உங்கள் மைண்டில் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போ தானே ஜாயினாக நியூவாக சேர்ந்தா, அதுக்குள்ளேயே ஒரு ஆளை பிடிச்சிட்டாளா, திருந்தவே மாட்டா இவ அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட்குள்ளே சம் திங்கிங் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. தென் அப்புறமா நம்ம இதுக்கு ஜெலஸ் ஆகணும், நமக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா என்ன, நம்ம எதுக்கு ஜெலஸ் ஆகணும், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் இன்னும் ஒரு திங்கிங் என்னென்னா நம்ம எதுக்கிட்ட ஜெலஸ் ஆகுறோம் அப்படின்ற ஒரு திங்கிங் தான். தென் கோட்டை வச்சுட்டு ஜெயஹோப் கிட்ட நீட்டுறீங்க. ஜெயஹோப் பார்த்துட்டு மயன் வாங்க எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், இந்தாங்க உங்கள் கோட், தேங்க்யூ ஃபார் யுவர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை நீட்டி அவன்கிட்ட கொடுத்துட்றீங்க. அவனுக்கு கோட்டை வாங்கி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பற்றி நிறையா சொன்னான், நீங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடுவீங்களாமே, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, வந்து என்னோடய ஸ்டூடியோவில் சேர்ந்துக்கிட்டால் இன்னும் நல்லா ஆடலாம்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி எடுத்து எரும மாடு என்னடி எல்லாத்தையும் சொல்லி வச்சிட்டியா,
ஆ, நீ தானே சொன்ன டான்ஸ்னால் எனக்கு என் உயிர் அப்படி இப்படின்னு. அதான் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் ஒன்று இரும மாடி அவர்கிட்ட போய் சொல்வியாடி? ஜெயவை பார்த்து உங்களுக்கு தயக்கமாக இருக்கா? அப்படிலாம் இல்லை, எனக்கு இப்போ வரைக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் விட மாட்டாங்க, அதுதான் ஒரே பிரச்சனை. வாங்க வேணால் நான் அவங்க வீட்டில் இல்லை 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 வேண்டாம் வேண்டாம், அதுக்கான டைம் வரட்டும், நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன் இப்போ சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு மியாவை கூட கூப்பிடாம நீ எப்படியே கேபை புக் பண்ணிட்டு வந்து தொலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கிளம்பிட்டீங்க. தென் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க எங்கன்னா உங்கள் வீட்டுக்கு. தென் மியா பின்னாடி வந்துட்டு பையன் சாரிடி நான் உன்ட்டு சொல்லியிருக்கணும்டி, சாரிடி பொடி. அது போய் அவர்கிட்ட போய் எதுக்கு சொன்னேன்? நீ தான் உயிர் அது இதுன்னு சொன்னேன், டான்ஸ் டான்ஸ் எனக்கு அவ்வளோ உயிர் அப்படின்னு. உனக்கு தான் சூப்பராக சிங்கிங் டான்ஸிங் செம்மையாக வரும்ல, அப்புறம் ஏன்டி? சரிலாண்டி, அம்மா விட மாட்டாங்கடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்டும் நான் ஆண்டிகிட்ட வந்து பேசுகிறேன்ப்பா. அம்மாட்ட போய் பேசுகிறாதிரி, அம்மா இவ்வளோதான் பந்திரக்காளி ஆடிடுவாங்க, வேண்டாம் வேண்டாம் நீ வா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு நேராக எங்கே வரான்னு பார்த்தா உங்கள் வீட்டுக்கு தான் வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறா எல்லாத்தையும். உங்கள் அம்மாவும் ஐயன் உனக்கு என்ன டான்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா? நீங்களும் பேபேன்னு முழிக்கிறீங்க மாதாஜி, நீ ஏன் சொல்கிற அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா பார்த்து கேட்குறீங்க. உனக்கு டான்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பையன் வேறு லெவல் தான் நீ போ அப்படின்ற உங்கள் அம்மா வந்து உங்களை பாராட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் தூக்கி வேறி போடுது. என்னடா அது அம்மாக்கே தெரியலையா நம்ம டான்ஸ் மேலே இதாக இருக்கும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவும் நீ ஜாயின் பண்ணிக்கோ, மியா தானே, நம்ம மியா கூட போயிட்டு அப்போ எப்பயும் போலவா. உனக்கு இவ்வளோ இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக இப்போ தான் எனக்கு தெரியும். நீ என்றைக்குமே காமிச்சிக்க மாட்டேல்ல உன்னோட வெளிப்படையான உன்னோட ஸ்டைல்ஸ் எல்லாம். அதான் சரி நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவே ஓகேன்றாங்க. நீங்களோ ஜாலின்னு சொல்லிட்டு இப்போ ஹோப் ஸ்டுடியோவில் நெக்ஸ்ட் டே போய் நீங்களும் மியாவும் போய் கேட்குறீங்க. மியாவும் போட்டுடுறா. தென் நீங்கள் அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் செம்மையாக பண்ணுறீங்க. ஜெயஹோப் கிட்ட ஒரு ஸ்டெப் போட்டு காட்ட சொன்னால் சூப்பராக பண்ணுறீங்க. ஜெயஹோப்கே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஏன்னா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போ உங்களுக்கு என்ன சொல்கிற மாதிரி பார்த்துருப்பான். இப்போ இவ்வளோ அழகாக ஆடினோன்னே அவனுக்கு வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு அளவை கிடைக்காத பாசம் வந்துடுச்சு. தென் அவன் உங்களுக்கு ரொம்பவே அழகாக சொல்லி தருவான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் மியா கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, ரொம்ப கொஞ்சம் ஜெலஸ் ஆகுவீங்க. அப்போ சொல்லுவீங்க, மியா அவர் என்னடி உன்கிட்ட ஒட்டிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி. என்ன ஜெலஸ் அதுக்குள்ளேவா? அது எனக்கு தெரியும்டி நீ இந்த மாதிரி திரும்புல வேலை பண்ணுவேன்னு. பொடி அப்படி சொல்லிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ எம்பிபியில் தான்டா அவங்க டான்ஸ் ரொம்பவே ஜாலியாக போகும். மியா கூட ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருப்பீங்க. மியா போய் ஜெயஹோப் கூட போய் ஆடும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அது என்னமோ ஜெலஸாக இருக்கும். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறீங்க நம்ம ஜெயஹோப் மேலே லவ்வில் இருக்கிறோம், விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. தென் உங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு ஐயோ என்னடா போய் இவர் மேலே போய் லவ் போய் போட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே இப்போ குழப்பமாக இருக்குது. அவர்கிட்டவே அப்படி மொட்டையாக கேட்குறது, லைக் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது. அவர் ஸ்டூடியோ சேர்ந்து போய் நம்ம லவ் பண்ணுறோம், அதனால தான் நமக்கு லவ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துடாதா? ஸோ அதனால் உங்கள் லவ் சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கீங்க. இங்கே ஜெயஹோப் அவன் ஏன் கூட ஆடி முடிச்சதுக்கப்புறம் பையன் அடுத்தது நீங்கள் தான் ஓகேங்களா? இந்த வாரம் ஜெயஹோப் ஓகே. தென் இப்போ போயிட்டா. தென் உங்களுக்கு ஆல்சோ சொல்கிறான், நீங்கள் இப்போ ஜெயஹோப் கூட கொஞ்சம் டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. தென் ஜெயஹோப் சொல்கிறான், அயன் ஒரு நெக்ஸ்ட் மந்த் டான்ஸ் ப்ராக்டிஸ் காம்படிஷன் மாதிரி வரப்போகுது, அதில் நம்ம டீம் ஜாயின் பண்ணுது, நீ ஜாயின் பண்ணுறியா? நீ ரொம்ப நல்லா ஆடுற, உனக்கு சொல்லிக் கொடுக்காமே நேச்சுரலாகவே டான்ஸ் சூப்பராக வருது, நீ வேணால் கலந்துக்கலையா? அது ஜெயஹோப் அது எப்படி? எனக்கு தான் அந்தளவுக்கு நான் சொல்லித்தரேன், 1 மந்த் இருக்குல்ல இன்னும், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப் உங்களுக்கு அதுக்கான வேண்டிய ப்ராக்டிஸ்லாம் தந்துட்டுருக்கான். தென் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு ஜெயஹோப் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருப்பான், உங்களுக்கும் கொடுத்துட்ருப்பான், எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கும் போது நீங்கள் சூப்பராகவே ஆடுவீங்க. ஜெயஹோப் முடிவு பண்ணுறான்,
நீங்கள் தான் வரணுன்ட்டு பேராக ஆடணும், நமக்கு பேராக பயந்தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பான். பட் மியா அதோடு வேறு லெவல் ஆடுவான். இப்போ 2 பேரில் யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் சும்மா சேலஞ்ச் மாதிரி லைக் உங்கள் 2 பேருக்கு தெரியாது அதை சேலஞ்ச் வைக்கிறாருன்ட்டு. பட் அவனுக்கு அதை பொறுத்த வரைக்கும் சேலஞ்ச் தான். உங்களையும் மியாவையும் எந்த ஸ்டெப்பும் சொல்லித்தராமல், அதாவது ஜெய்ஹோப் ஸ்டூடியோவில் சொல்லித்தராத ஸ்டெப்ஸாக போட சொல்கிறான். தென் மியாவும் போடுறான். அந்தளவுக்கு பெட்டராக இல்லை, பெட்டராக இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை. தென் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன வயசில் நீங்கள் குழந்தையில ஒரு ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருப்பீங்கள்ல, குழந்தை இல்லாமல் எல்லோரும் சும்மா சின்னதாக ஸ்டெப் போட்டாலே அழகாக இருப்போம். ஸோ அது மாதிரி தான்டா, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப்பை போட்டு காட்டுறீங்க. தென் ஜெய்ஹோப்க்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அவன் அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுறான், அது மாதிரி பயந்தான் என் கூட வந்து ஃபைனலாக ஆட போகிறான் அப்படின்னோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஜெலஸ்லாம் ஆகலை. அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. பிகாஸ் நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணீங்க, உடனே நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஜெய்ஹோப் கூட அதுவும் ஆட போகிறது. ஸோ அதுக்கான வேண்டிய ப்ராக்டிஸும் நீங்களும் ஜெய்ஹோப் எடுத்துகிட்ருக்கீங்க. மியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெய்ஹோப் அசிஸ்டண்ட் தான் சொல்லித்தாங்க. பிகாஸ் ஜெய்ஹோப் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்கள் கூட ஆடணும்ல. ஸோ இப்போ ஜெய்ஹோப்போட அசிஸ்டண்ட் தான் நம்ம மியாவுக்குலாம் சொல்லித்தரது. மியாவுக்கு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லோரும், டான்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே, ஸ்டூடியோவில் இருக்க எல்லாருக்குமே அந்த அசிஸ்டண்ட் தான் சொல்லித்தர. இன்னும் அதில் பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள் கூட தான் அவன் டான்ஸ் ஆடிட்டுருக்கான், எப்படிலாம் ஆடணுன்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜெய்ஹோப் ஆடும்போது அவன் அங்கேயும் இங்கேயும் டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். உங்கள் ஹிப் லெவல், செஸ்ட்டு, லைக் உங்கள் டைஸ்லாம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் ட்ரெஸ். ஜெய்ஹோப்க்குலாம் சொல்லவே வேண்டாம், அவனுக்கு எப்பயும் போல் நார்மலான ட்ரெஸ் தான். தென் இப்போ அதுக்கான ஃபைனல் டே வருது. நீங்களும் ஜெய்ஹோப்பும் அந்த ஸ்டேஜில் போய் மேலே போய் ரிகர்சல் மாதிரி பண்ணுறீங்க. ஸோ நல்லாவே வருது. தென் அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் டேவும் வந்துடுது. உங்கள் பேரையும் ஜெய்ஹோப் பேரையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறாங்க. தென் நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு வணக்கம் மாதிரி இந்த அவ்வளோ ஸ்டேஜில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஒரு வணக்கம் போட்டுட்டு நீங்களும் ஜெய்ஹோப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான்டா, அப்படி நீங்களும் ஜெய்ஹோப் அப்படியே டான்ஸிங் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி தான் இப்படி ஒரு லெவலாக போகுது. உங்கள் 2 பேருக்குள்ளே ஐ கான்டாக்ட் வந்து உடையவே இல்லை. அங்கே இருக்க ஜட்ஜஸ்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா, டான்ஸ் பண்ணுற எல்லாரோட அந்த கப்புள் 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் உடையாமல் 2 பேரும் ஒன்றா பண்ணுறாங்களா, அதுதான் அவங்களோட நோக்கம். ஸோ அதனால் வந்து உங்கள் 2 பேரையும் வச்சு பார்க்கும்போது உங்கள் 2 பேருக்கும் அந்த ஐ கான்டாக்ட் நகரவே இல்லை. 2 பேருக்குள்ளே ஏதோ சம்திங் லவ் இருக்குது, லைக் கேர், அந்த சம்திங் அந்த கண்ணிலே காட்டுது ஜட்ஜஸ்க்கு. இவங்க கண்டிப்பாக கப்பலாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. நீங்களும் ஜெய்ஹோப்போட ஐ கான்டாக்ட் எடுக்கவே இல்லை. ஜெய்ஹோப்பும் உங்களோட ஐ கான்டாக்டும் அவன் எடுக்க விரும்பலை. 2 பேருமே சூப்பராக இருப்பீங்க. தென் ஜட்ஜஸ்லாம் வந்து சூப்பராக கைத்தட்டுறாங்க, எல்லாம் ஏஜென்ட் கைத்தட்டுறாங்க. எல்லாத்தையும் வச்சு பார்த்தா உங்கள் டான்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருந்து இருக்குமே. ஸோ அவ்வளோ அழகாக ஆடிருப்பீங்க. ஸோ அங்கே இருக்க மற்ற டான்ஸ் கப்புள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் மேலே ஜெலஸ் ஆகும். பிகாஸ் உங்கள் 2 பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு ஐ கான்டாக்ட். அவங்களுக்கு என்ன நோக்கம்னா ப்ரைஸ் வின் பண்ணணும், பெருமையாக இருக்கும், அந்த மாதிரி அவங்களோட நோக்கம் அது. பட் உங்கள் 2 பேர் நோக்கம் அது கிடையாது. அழகாக ஆடணும், நம்ம பேஷன், ஐ மீன் நம்ம டான்ஸோட பேஷன், நம்மளோட பேஷனுக்கு அழகாக நம்ம பண்ணி கொடுக்குறது தான் அவங்களோட எய்மே. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு டான்ஸ் வந்தனால இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க வின்னர்ஸ் யாருன்னு. ரன்னர், செகண்டாக வந்தவங்க, தேர்டாக வந்தவங்க எல்லோரும் வின்னர் அனௌன்ஸ் பண்ணோன்னே ஜெய்ஹோப் ஸ்டூடியோ வந்து ஜெய்ஹோப் ஸ்டூடியோன்னு கத்திகிட்ருக்காங்க. த ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கோஸ் டு அப்படி சொல்லிட்டு ஜெய்ஹோப் ஸ்டூடியோ அப்படி கத்துறாங்க. தென் நீங்களும் ஜெய்ஹோப் வந்து வாங்கிக்கிறீங்க. அங்கே இருக்க ஜட்ஜஸ்லாம் வந்து தனியாக உங்கள் கூட 2 பேரும் கூட பேசுகிறாங்க. உங்களுக்கு மேரேஜ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை இன்வைட் பண்ணணும் அப்படின்னோடனே நீங்கள் உங்கள் மூஞ்சி மாதிரி சுருங்கிடுச்சு. ஜெய்ஹோப் பார்க்குறான், கண்டிப்பாக சார் கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெய்ஹோப் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். பையன் நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை ஜெய்ஹோப், வீட்டுக்கு போகலாமா? போகலாம். இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டுருக்கோம், உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் ஏன் நீ வேறு லெவல் ஆனப்போ அந்த தம்பி யார், அவரும் வேறு லெவல் ஆன. 2 பேருக்குள்ளே ஐ கான்டாக்ட் நகரவே இல்லை. ஐயோ, எட்டன்னு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரிஞ்சுருந்தா இந்த வீடியோ பாரு அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோ உங்கள் அம்மா சோஷியல் மீடியாவிலே போட்டாங்க. அது ரொம்ப வைரல் ஆகுது. தென் கீழே கமெண்ட்ஸை படித்தா இவங்க கண்டிப்பாக கப்புள் தான் சொல்லிட்டு ஒரே கமெண்ட்ஸு. உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடுது. இது ஜெய்ஹோப்புக்கும் தெரியும். ஜெய்ஹோப்பும் பார்த்துட்டு ஒரு சின்னதாக லிட்டிலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு
இதை நான் என்கிட்ட இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப் உங்கள் அம்மா உங்கள் அப்பா நீங்கள் ஜெய்ஹோப் மியா வரல, அவளுக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரல. தென் நீங்கள் 4 பேருமே ஒரு ஹோட்டலில் போய் ரெஸ்டாரண்ட் மாதிரி தங்கி லைக் எப்படி சொல்கிறது சாப்பிட்றதுக்காக போகிறீங்க. தென் ஜெய்ஹோப் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேச ட்ரை பண்ணுவேன். தென் ஜெய்ஹோப்பும் ஆன்ட்டி அங்கிள் உங்கள் பொண்ணு வேறு லெவலில் ஆடினா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ தம்பி, என் பொண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு திறன் இருக்கான்னு எனக்கு இப்போ தான்ப்பா தெரியும். தேங்க்யூ தம்பி, என் தம்பி அவளுக்கு அதை வர வச்சதுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கை கொடுக்குறாரு ஜெய்ஹோப்புக்கு. ஜெய்ஹோப் சிரிக்கிறான். எல்லோரும் கப்பல்ன்றாங்க. நான் சுற்றி வளைச்சி பேசணும்னு விரும்பலை. உங்களுக்கு இஷ்டம்னா மயனை எனக்கு ஒய்ஃபாக கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி அப்படி டக்குன்னு கேட்டாரான். நீங்கள் அப்படியே ஜெய்ஹோப்பை பார்க்குறீங்க, உங்கள் பேரண்ட்ஸும் யோசிக்கிறாங்க, அப்படியே உங்கள் அப்பா அம்மா அவங்கள பார்க்குறாங்க, நீங்கள் அப்படியே உங்களை பார்க்குறீங்க, எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. மயன் உனக்கு நான் அது என்ன மயன், நீ தான் ஜெய்ஹோப்பை பற்றி இப்போ தான் பேசிகிட்டு இருப்பில்ல, அப்புறம் என்ன உனக்கு அப்போ ஒரு மாதிரி லவ் இருக்குன்னு தானே அர்த்தம். நீ அவரை பற்றி இப்போ தான் பேசிகிட்டு இருப்பேன். ஐயோ வாய மூட்ரு, ஐயோ ஒருத்தி, ஐயோ மாத்தாச்சி வேறு கூத்துட்ருச்சு. நீ எப்படி ஜெய்ஹோவை பார்த்துட்டு ஜெய்ஹோ அப்போ இத்தனை நாள் என் மேலே லவ்வை வச்சுட்டு என்கிட்ட சொல்லவே இல்லையா நீ? உன்னை அப்படி சொல்லிட்டு அப்படி சும்மா ஸ்லாப் பண்ணலான்னு வரான். தென் உங்கள் அம்மா அப்பா இருக்கிறனால அப்படியே விட்டுறான். ஸோ அவ்வளோதான்டா. இப்போ நீங்களும் ஜெய்ஹோப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. மியாவுக்கு அது விஷயம் தெரியாது. ஒன் டே நீங்கள் 2 பேரும் இப்படி ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒன்றே அவளுக்கு டவுட் ஆகிடுது. ஸோ ஜெய்ஹோப் போனதுக்கப்புறம் உங்களை கேட்குறா, அம்மான்னு சொல்கிறீங்க, தென் ஜெய்ஹோப் நானும் லவ் பண்ணி சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மியாவுக்குலாம் இங்கே அடி பாவி, என்னை சொல்லிவிட்டு புதுசாக வந்த உடனே நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அங்கே இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது. ஸோ அப்படி தாண்டா அவங்க என்கேஜ்மெண்ட்டும் வேறு லெவலில் போயிருக்கும். அப்படியே ஒரு 1 மந்த் கழிச்சு உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ். ஸோ உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இப்போ வந்துட்டுருக்கீங்க. ஜெய்ஹோப் பார்த்துட்ருக்காரு. அங்கே இருக்க ஜெய்ஹோப் ஸ்டுடியோவில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. மெயினாக பிடிஎஸ் மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லோரையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் போட்டுட்டு இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நேராக எங்கே போகிறீங்கன்னா ஜெய்ஹோப் கையை பிடிக்கிறதுக்காக போகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு லிட்டில் பிட் அழகு வருது. பிகாஸ் அதுக்கப்புறம் ஜெய்ஹோப்போட ஒய்ஃப் ஆகிடுவீங்கல்ல. ஸோ அதனால் அப்படியே உங்கள் அப்பா அழுதுகிட்டே ஓட கொடுக்குறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவோட பார்த்துட்டு கஷ்டப்படுறீங்க. தென் ஜெய்ஹோப் அழாது அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறோம். நீங்களும் அப்படியே ஓகேன்ற மாதிரி ஹரி ஓகே அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறோம். எங்களும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப்புக்கும் உங்களுக்கும் தென் ஜெய்ஹோப் உங்களுக்கு மேரேஜ்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நேராக எங்கே போறீங்க? ஜெய்ஹோப்பை வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஜெய்ஹோப்புக்குன்னு யாரும் அந்தளவுக்கு யாரும் கிடையாது. ஜெய்ஹோப் மட்டும்தான். அவனுக்கு அவன் டான்ஸ் ஸ்டுடியோ தான், அதை விட்டால் வேறு எதுவுமே அவனுக்கு தெரியல. ஸோ அப்படியே அவனோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப அழகாக தான் இருக்குது. தென் எப்பயும் போல் நைட்டு என்னது சம்திங் 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 அப்படி தான். ஆர்மிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும், புரியாதவங்களுக்கு அப்படி இருக்கட்டும். கமெண்ட்ஸில் கொட்டி வழிச்சிடாதீங்க. ஓகே, தென் அவ்வளோதான்டா. அப்படியே உங்கள் லைஃப் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் மந்த்ஸ் நீங்கள் ஜெய்ஹோப்புக்கும் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி ஜெய்ஹோப்பும் குட்டி பையன் பிறக்கிறாங்க. தென் ட்வின்ஸு. ஸோ அப்படியே ஹாப்பியாக தான் இருக்கீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்படியே தான்டா உங்கள் டேஸ் ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகிடும். ஜெய்ஹோப் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா 2 பால் ஆடிட்டுருக்குது. வேறு யாரும் இல்லை, உங்கள் 2 குழந்தைங்க தான். அதுங்க என்னமோ பெரிய நான் தான் பெரிய கொரியோகிராஃபராச்சே, உலகத்தில் நான் தான் பெரிய கொரியோகிராஃபர் மாதிரி 2 ஒரு ஸ்டெப்பை போடுதுங்க. ஒன்று போடுது. நீங்கள் சிரிச்சிட்டு போதும் வாங்க இங்கே 2 பேரும் சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காதுங்க. மம்மி எங்களுக்கு டான்ஸ் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, அப்பா ரொம்ப அழகாக ஆடுறாருல அப்படி சொல்லிட்டு உங்கள் பொண்ணு உங்கள் பையனும் சொல்லிகிட்ருக்காங்க. அவர் அப்போலேருந்து அழகாக தானே ஆடிட்டுருக்கார். அப்படி தான் என்னோடய டான்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஓகே தான் இருந்திருக்கும். அதெல்லாம் ரொம்ப கண்டுக்காதீங்கடா. ஓகே டான்ஸ் என்னால் முடிஞ்சதை போட்டேன். எனக்கு டைட்டான சிச்சுவேஷன் என்னால் போட முடியல, ஏதோ சும்மா அடிச்சு விட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஆர்மிஸ், ஸ்டே பாய். நீங்கள் எல்லாருமே ஒன் ஷாட் தான் கேட்டிங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் நம்ம பிடிஎஸில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஒன் ஷாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எஃப்எஃப் கண்டினியூ பண்ணலான்னு ஒரு பிளான். தென்
நெக்ஸ்ட்டு வந்து ஆரம் இருக்கார், சுகா இருக்கார். அவங்க 2 பேருக்கும் போட்டுட்டேன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வியோட கிட்னாப் சைக்கோ மாஃபியா போயிடுவேன். அடுத்து ஜென்னோட ஒரு மினி சீரிஸ் ஒரு பார்ட் இருக்குது, அதோட ஃபைனல் பார்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம ஜேகேகேஎஃப்எஃப் பார்க்கலாம்டா. ஓகே டேம்ஸ், எல்லாமே நம்ம ஃபஸ்ட் சேனல் பார்க்கலாம், செகண்ட் சேனலில் 1 ஷாட் மட்டும் தான். ஓகே டேம்ஸ். கைண்ட்லி ஒன் ரெக்வஸ்ட் என்னென்னா, எனக்கு எந்தளவுக்கு என் ஃபஸ்ட் சேனல் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு என் செகண்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணல, 13 சப்ஸ்கிரைபர் மேலே தான் வந்திருக்கும். ஸோ ப்ளீஸ் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு நாள் லைவ் போட்டுடலாம். முடிஞ்சால் நான் அந்த சேனலில் தான் வருவேன். இந்த சண்டே ட்ரை பண்ணுறேன். நம்ம 100 வந்துட்டோன்னா கண்டிப்பாக லைவ் போட்டுருவேன். ஓகே டேமிஸ், நம்ம நிறையா பேசலாம். ஓகேவா? நீங்கள் உங்களோட இதை பற்றி கேளுங்க, என்னை பற்றி கொஞ்சம் கேட்க தந்தால் கேட்டுக்கோங்க. ஓகே டேமிஸ், ஸ்டே சேஃப், பாய்.